ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியானா என்ன, எப்படி சோஷியல் மீடியாவில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எது ஒரு வழி, இல்லை சோஷியல் மீடியாவில் எப்படி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் அது சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். சரி, சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சோஷியல் மீடியாவில் எது மூலிமா போனோம்னா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ், அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, மணியை வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்குது. சரி, எந்த சோஷியல் மீடியாவில் போனோம்னா நம்மளால் மணியை சம்பாதிக்க முடியும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியா எந்தெந்த சோஷியல் மீடியா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். மணி சம்பாதிக்க எந்தெந்த சோஷியல் மீடியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறது ரெண்டு சோஷியல் மீடியா தான். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப், இன்னொன்று வந்துன்னா ஃபேஸ்புக். இப்போ ஃபேஸ்புக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான விஷயம் தான். அதில் ஃபேஸ்புக்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரம் தள்ளிடுவோம், யூடியூப்பை வந்துட்டு பார்ப்போம். சரி, யூடியூப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இழுத்துக்கிறேன். யூடியூப்பில் நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கலாம், எப்படிலாம் வழி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1.5 ஒரு பெஸ்ட்டு மணி சம்பாதிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்னு பார்த்திங்கன்னா அது யூடியூப்பாக தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற செட்டிங்ஸு, ஃபியூச்சர்ஸ் எல்லாமே, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிக பேர் பார்க்குறது, நம்மளால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இணையணும்னு பார்த்திங்கன்னா அது யூடியூப்பால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி க்ரோத் ஆகிறதும் யூடியூப்பால் மட்டும்தான் முடியும். ஃபேஸ்புக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பு தான். சரி, ஃபேஸ்புக் டஃப்னா அப்புறம் எதுக்கு ஃபேஸ்புக்கில் மணி சம்பாதிக்கிறாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹவு டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் யூடியூப் சேனல், யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலுமே முடியுங்க. பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, யூடியூப் சேனல் எடுத்துக்கணும்னு வச்சிங்களா, நார்மலாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாக வரலாம். ஆனால் ஒரு விஷயம் வந்துங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்போ மணி வந்துட்டு எப்படி தெரியுமா நம்மளுக்கு வருது, நம்மளால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க மணியை வந்துட்டு. முதல் பார்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ பார்க்குறதால மணி வருது. ரெண்டாவது பார்ட் வந்துன்னா உங்கள் வீடியோ போகிறப்போ ஆட்ஸ் வருதுல்ல, அதால் மணி வருது. அந்த ஆட்ஸ்லேயே 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்கிப் ஆட்ஸ், ஒன்று வந்துன்னா ஸ்கிப் இல்லாமல் ஆட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷார்ட்ஸுக்குன்னு தனியாக மணி வருது. சரி, இது 3 விதமாக பிரித்து நம்மளுக்கு மணியை கொடுக்குறாங்க. சரி, யூடியூப்னா என்ன, அதில் எப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நேமை வந்துட்டு செலக்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி லோகோ செலக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு யூடியூப் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு என்ன தேவை, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி தம்ப்லைன் கொடுக்குறது, எப்படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது, எப்படி டைட்டில் கொடுக்குறது, அதுக்கப்புறம் என்ன எப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டை ரெடி பண்ணுறது. ப்ளேலிஸ்ட்டை ரெடி பண்ணோம்னா ப்ளேலிஸ்ட்டுக்கு ஏதாவது வந்துட்டு பர்டிகுலர் விஷயம் இருக்குதா, ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். 1 by 1 ஏன்னா வீடியோவோட லென்த்து பெருசாக போச்சுன்னா போர் அடிச்சிடும். அதில் நான் வீடியோவை ஷார்ட்டாக சுருக்கி 1 by 1 சொல்கிறேன். சரி, யூடியூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி டீட்டெயிலாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்மில் க்ரோத் ஆகுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்குறேன். சரி, எல்லோரும் இந்த வீடியோ பார்ப்பீங்க, என்னால் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனசில் நினச்சாலுமே ஆக முடியும். ஏன்னா யூடியூப்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுங்க, சிம்பிளான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். நம்ம ஃபேஸ்புக்கோட இது யூடியூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்காது. நார்மலாகவே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யூடியூப் சேனலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடிவம் அமைச்சிருக்காங்க. அதில் நம்ம யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்பாரித்து க்ரோத் ஆகலாம். சரி, யூடியூப்பில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி மணியை சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு உங்களுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வர வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பயங்கரமாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்துனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்பிஎல் தமிழ் டெக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவு டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. அதில் தான் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்லாம் நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னான்ட்டுன்னு பார்ப்போம். அதை நான் இப்போயே சொல்ல மாட்டேன், ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். வேறு மாதிரி பயங்கரமாக இருக்கும். தேங்க்யூ.